ப்ரோ இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து இப்போ டான்ஸ் ஒரு கரியரா சூஸ் பண்றாங்கன்னா, அந்த டான்ஸ் கரியர்னா என்னலாம் விஷயம் பண்ணலாம்? இப்போ டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஆக முடியும். அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அத பத்தி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்னா இப்போ வந்து நார்மலாக இப்போ ஸ்கூல்லையும் சரி, ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டும் சரி, ஒரு காலேஜும் சரி, ஒரு ஆஃபீஸும் சரி, இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு நம்ம வருஷத்துல நிறைய ஒரு ஃபங்க்ஷன் வரும். அவங்க கெட் டுகெதர் வைப்பாங்க, ஒரு ஆனுவல் டே வைப்பாங்க, ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஒரு வேலண்டைன்ஸ் டே சொல்லும்போது ஸோ இதுக்கெல்லாம் வந்து டான்ஸ் தேவைப்படும் கண்டிப்பா. ஸோ அவங்க ஒரு ஷோ நடத்துறப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா கம்பெனிலேயே பட்ஜெட்டிலே இருக்கவங்க அவங்க அதை பண்ணிப்பாங்க. இல்ல ப்ரொஃபஷனா பண்ணும் டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடணும்னா ஸோ அதுல நம்ம வந்து கார்ப்பரேட் கம்பெனிலாம் கொஞ்சம் அவங்க வந்து நம்ம நம்ம உங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பில் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க காசு பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம ஒரு கரியர். டான்ஸ் இஸ் அ கரியர், நாட் என்டர்டைன்மெண்ட். ஸோ அப்படின்றப்போ உங்களோட ப்ரொஃபஷனல்ல நீங்க என்ன ஒரு கரெக்டா இருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு உங்களோட திறமையை பத்தி தெரியும். ஸோ அந்த திறமைக்கு ஏற்ற காஸ்ட் நீங்க பண்ணணும். அது இப்போ கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கலாம், இண்டிபெண்டா நீங்க வைக்கிறதா இருந்தா ஸோ டான்ஸ் கிளாஸ் வச்சு ரன் பண்ணலாம், அதுலயும் இன்கம் வரும். ப்ளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணீங்கன்னா அதுலயும் ஈவெண்ட்ஸ் வரும். ப்ளஸ் பாத்தீங்கன்னா இந்த இப்போ எல்லா அதாவது ஃபாரின்ல பாத்தீங்கன்னா சிங்கர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் அந்த கான்செர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சென்னையில வந்து நம்ம சிங்கருமே அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல, பட் ஆனா இப்போ வந்து கான்செர்ட் வந்து துபாய், டெல்லி ஸோ எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அந்த கான்செர்ட்டுக்கு நார்மலா இந்த இண்டிபெண்டன்ட் டான்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் கொரியோகிராஃபியா கூப்பிடுவாங்க. ஸோ அந்த கான்செர்ட் நம்ம கொரியோகிராஃபி பண்ணா அதுக்கும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி காம்படிஷன் உங்களோட ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணணும், உங்களோட ஸ்கில் வந்து ஒர்த் ஆனது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய டெலிவிஷன் இருக்கு. டெலிவிஷன் ஷோஸ்ல டான்ஸ்ல இது வச்சிருக்காங்க, காம்படிஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் போயிட்டு கலந்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ளஸ் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் இயர்லி ட்வைஸ் நினைக்கிறேன் வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ்னு ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த காம்படிஷன்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்டோ செகண்டோ அடிச்சீங்கன்னா ஸோ அதுல வந்து அடிச்சாதான் உங்களோட லெவல் என்ன தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க கரியர் பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ பப்ளிக் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து டான்ஸ்ல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது ஒரு கரியரா நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ கிரியேட்டிவிட்டி அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ் தான். டே டு டே நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் புதுசு புதுசா. ஸோ மோர் ஆஃப் கிரியேட்டிவ் மைண்ட் வரும் அண்ட் நீங்க நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹெல்த் வைஸும் சரி அண்ட் மென்டலி யூ வில் பி வெரி ஆக்டிவ் அண்ட் ஃபிட். ஸோ அதுக்காக தான் டான்ஸும் வந்து ஒரு கரியராகவும் பார்க்கணும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா டான்ஸையும் ப்ரொமோட் பண்ற மாதிரியும் இருக்கும், டான்சஸையும் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு டான்ஸ் கம்யூனிட்டியா நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஒரு டான்ஸ் ஸ்கூல் அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்ட் ஸ்கூல் அப்படின்னு வைக்கிற அளவுக்கு ரெகக்னிஷன் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வி ஆர் டூயிங் திஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.